semuanya. வணக்கம். இன்றைய காவல் விரைவுச் செய்தி. கத்தியை காட்டி மிரட்டி ஆட்டோவை திருடிச் சென்ற வழக்கில் குற்றவாளி A1 எதிரிக்கு 6 வருட சிறை தண்டனை மற்றும் தலா ரூபாய் 1000 அபராதம் மற்றும் A2 எதிரிக்கு 4 வருட சிறை தண்டனை மற்றும் ரூபாய் 1000 அபராதம். தஞ்சாவூர் மாவட்டம் வல்லம் உட்கோட்டம் நிலையத்திற்குட்பட்ட பகுதியில் தஞ்சாவூர் ரயில் நிலையத்தின் ஆட்டோ ஸ்டாண்டில் ஆட்டோவை வாடகைக்கு என வர சொல்லி பிருந்தாவனம் அருகில் உள்ள ஜெபமாலைபுரம் ரோட்டில் ஆட்டோவை நிறுத்தி கத்தியை காட்டி மிரட்டி கையில் அடித்து பையில் இருந்த ரூபாய் 200 மற்றும் ஆட்டோவை திருடிச் சென்றதாக தஞ்சாவூர் பூக்கார மாதா கோயில் தெருவை சேர்ந்த 55 வயதான சகாயராஜ் என்பவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் கள்ளப்பெரம்பூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. புலன் விசாரணை செய்த காவல் ஆய்வாளர் சோமசுந்தரம் வழக்கில் சம்பந்தப்பட்ட எதிரிகளான 21 வயதான சீனிவாசபுரத்தை சேர்ந்த சொட்டைமதி என்ற மதியழகன் மற்றும் 19 வயதான பாலசுந்தர் ஆகியோரை கைது செய்து நீதிமன்றம் காவலில் உட்படுத்தி பின்னர் இவ்வழக்கின் புலன் விசாரணையை முடித்து எதிரிகளின் மீது 29/10/2025 நீதிமன்றத்தில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்தார். இவ்வழக்கின் சாட்சிகளை விசாரணை செய்த தஞ்சாவூர் குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்ற நீதிபதி பிரபுராம் 15/12/2025 மேற்படி வழக்கின் எதிரிகளான சீனிவாசபுரத்தை சேர்ந்த சொட்டைமதி என்கிற மதியழகன் என்பவருக்கு 6 வருட சிறை தண்டனை மற்றும் ரூபாய் 1000 அபராதம், பாலசுந்தர் என்பவருக்கு 4 வருட சிறை தண்டனை மற்றும் 1000 ரூபாய் அபராத தொகையும் விதித்து உத்தரவிட்டுள்ளார். இந்த வழக்கில் திறம்பட பணிபுரிந்தமைக்காக காவல் ஆய்வாளர் சோமசுந்தரம் மற்றும் நீதிமன்ற காவலர் விவேகானந்தன் மற்றும் அரசு தரப்பு வழக்கறிஞர் திருமதி சிவானந்த விஜயலட்சுமி ஆகியோரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் வெகுவாக பாராட்டினார்.